ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக இதை செய்ய முடியும். அந்தளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி. இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்டு அந்த முட்டையும் சர்க்கரையும் ஒன்று சேர்ந்து நல்லா வெள்ளையாக ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். நல்லா க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இந்தளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்நாக்ஸ் நமக்கு நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதில் அரை கப் சர்க்கரை சேர்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கையாலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க. அந்த முட்டையோட ஈரத்துலேயே மாவு நமக்கு ஓரளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து கொடுங்க. ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கையை நல்லா அழுத்தி கொடுத்து பிசைஞ்சு விடுங்க. இப்போ இது கூட இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் இதில் பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக பிசையாதீங்க, ஓரளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நம்ம ரவை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ரவை ஊறி வரும்போது நமக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுவோம். ரவை நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். மாவு வந்துட்டு நல்லா டைட்டாக இருக்குது. ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு சப்பாத்தி திரட்டுற மணம் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா திக்காக இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி நார்மலாக திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டினதுக்கப்புறமா இதை கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணினதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக தனியாக எடுத்து நம்ம திரட்ட போகிறோம். ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக ரோல் பண்ண வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரியே ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறமா இது வந்துட்டு ஒரு 1 இன்ச் லென்த் இருக்கிற மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒவ்வொரு பீஸையே நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்படி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சென்டரில் லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அந்த 2 கார்னர் இருக்குது இல்லைங்களா, அந்த கார்னரை மட்டும் இந்த மாதிரி அழுத்தி விட்டு ரோல் பண்ணுங்கள். அந்த இடம் கொஞ்சம் தின்னானதுக்கப்புறமா சென்டரில் ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், இன்னொரு பீஸ் நான் ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 சைட்லேயும் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டு ரோல் பண்ணுங்கள். 2 சைட்லேயும் லைட்டாக மெல்லிசானதுக்கப்புறமா திரும்பவும் சென்டரில் ரோல் பண்ணுங்கள். இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நான் திரட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை பொரிச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் பாருங்கள், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடு தான் இருக்கணும். ஸ்நாக்கை எண்ணெயில் சேர்க்கும்போது பாருங்கள் லைட்டாக தான் பபுள்ஸ் வருது. இந்த அளவுக்கு தான் எண்ணெய் சூடாக இருக்கணும். ஒருவேளை எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்நாக்கை எண்ணெயில் சேர்த்த உடனே வெளியில் செவந்துடும், உள்ளே வேகாமல் அப்படியே இருந்துடும். அதனால் எண்ணெய் மிதமான சூடு இருக்கும்போதே ஸ்நாக்கை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் இடையில மாற்றி வச்சுட்டு இதை நல்லா பொரிச்சிக்கோங்க. அப்பப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும். பாருங்கள், நம்ம சேர்த்த ஸ்நாக் எல்லாமே ஒன்று போல் வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு. அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து வந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் தான் இது வந்துட்டு நமக்கு கிறிஸ்பி ஆகும். அதனால் எடுத்த உடனே பார்க்காதீங்க. இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு.
குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.